வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. போன வாரம் நம்ம அப்பர் சுவாமிகளை திருவண்ணாமலை கோவிலில் விட்டுவிட்டு வந்தோம். நாம் இப்பொழுது நாயன்மார்களுடைய 18வது பாகமும் அப்பர் சுவாமிகளுடைய 15வது பாகமும் பார்க்க போகிறோம். திருவண்ணாமலை என்பது மிக மிக பிரசித்தி பெற்ற கோவில். பஞ்சபூத ஸ்தலங்களில் இது அக்னித்தலம், அதாவது நெருப்பு. அதனால இந்த இறைவனுக்கு அக்னிலிங்கம் என்று ஒரு பெயரும் உண்டு. இறைவனுடைய பெயர் அருணாச்சலேஸ்வரர் அல்லது அண்ணாமலை என்ற ஒரு பெயர். அடுத்தது தாயாரினுடைய பெயர் உண்ணாமலை அம்மாள், உண்ணாமலை அம்மை, இரண்டு விதமாக சொல்வார்கள். இது பௌர்ணமி என்றால் இந்த கோவிலுக்கு லட்சக்கணக்கான மக்கள் அந்த மலையை வலம் வருவார்கள். அதற்கு கிரி வலம் என்று பெயர். வெறுங்காலோடு அந்த இரவு நேரத்தில் பௌர்ணமி ஒளிர்ந்து கொண்டிருக்கும் போது பூர்ண நிலவு அவர்கள் நடப்பார்கள். அது ஒரு பெரிய பாக்கியம்தான். வெறுங்காலோடு நடப்பது, பக்தியோடு நடப்பது என்பதெல்லாம் மிகப்பெரிய பாக்கியம். சுற்றி அந்த மலையில் நடக்கும் பொழுது நிறைய கோவில்களை நாம் சிறு சிறு கோவில்களை பார்க்க முடியும், சேவிக்க முடியும். அப்பர் சுவாமிகள் இந்த இடத்தில் 30 பாடல்கள் பாடியுள்ளார்கள். அதாவது 3 பதிகங்கள். அதில் நாம் ஒரு பாடலை பார்ப்போம். ஓதி மாமலர்கள் தூவி உமையவள் பங்காமிக்க சோதியே துளங்கும் என் தோள் சுடர் மழு படையினானே ஆதியே அமரர்கோவே அணி அண்ணாமலையுளானே நீதியால் நின்னையல்லால் நினையுமா நினைவு இலேனே. இந்த கோவிலை பற்றிய மிக 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 பிரசித்தி பெற்ற தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய உள்ளது. நாம் கோவில் வரிசையில் அதனை பார்ப்போம். அடுத்ததாக அவர் திருவோத்தூர் என்ற கோவிலுக்கு செல்கிறார். இந்த திருவோத்தூர் என்பது வேதபுரீஸ்வரர் கோவில். இறைவனுடைய பெயர் வேதபுரீஸ்வரர் வேதநாயகர். இறைவனுடைய பெயர் இளமுளையம்மை பாலகுச்சாம்பிகை என்ற பெயர். தற்சமயம் அந்த கோவிலானது திருவத்திபுரம் செய்யார் என்ற இடத்தில் உள்ளது. இது பாலாற்றங்கரையினிலே உள்ள ஒரு கோவில். இந்த கோவிலில் அவர் பாடிய பதிகம் நமக்கு கிடைக்கப்பெறவில்லை. அடுத்ததாக அவர் வந்தது முக்கியமான ஒரு கோவில் அல்லது இடம் என்றால் அது காஞ்சிபுரம் தான். காஞ்சிபுரத்தில் 3 கோவில்களை இவர் வணங்கியிருக்கிறார். அதில் ஒன்று கச்சி ஏகம்பம் என்று சொன்னால் புரியறது கஷ்டம். காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில், காமாட்சி அம்மன் கோவில் என்றால் நமக்கு நன்றாக தெரியும். அந்த கோவிலில் இதுவும் ஒரு லிங்கம்தான், மணல் லிங்கம். இதற்கு பிருத்வி லிங்கம் என்றும் ஒரு பெயர் உண்டு. பஞ்சபூத ஸ்தலங்களில் இதுவும் ஒன்று. இந்த இறைவனுடைய பெயர் ஏகாம்பரேஸ்வரர், ஏகாம்பரநாதர். இறைவனுடைய பெயர் எலவார் குழலி அம்மன் காமாட்சி. நமக்கு மிகவும் நன்றாக தெரிந்தது காமாட்சி தான். இது தொண்டை மண்டலத்தில் உள்ள கோவில். இதுவரையில் நம்ம பார்த்ததெல்லாம் தென்கரை வடகரை என்பதெல்லாம் நம்மளுடைய தென்னிந்தியாவினுடைய அடியிலிருந்து அவர் மேலே போகிறார். நமக்கு அந்த பரிச்சயமாச்சுன்னா அந்த இடங்களெல்லாம் அப்படியே கீழிருந்து மேல் நோக்கி அவர் நடுநாடு முடிந்து பிறகு தொண்டை மண்டலத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இதில் தொண்டை மண்டல திருத்தலம், தேவார திருத்தலத்தில் இதுவும் ஒன்று. இங்கு அவர் 7 பதிகங்கள் பாடியுள்ளார். அதில் ஒன்றை கேட்போம். பண்டு செய்த பழவிழையின் பயன் கண்டும் கண்டும் கழித்திக்கான் நெஞ்சமே வண்டுலாமலர் செஞ்சடை ஏகம்பன் தொண்டனாய் திரியாய் துயர் தீரவே. இப்படியான பாடல். இதற்கு பிறகு கொஞ்ச நாள் அங்கேயே தங்கிவிட்டு கச்சி மேற்றலை, அதுவும் அங்கேயே இருக்கிற கோவில் தான், கச்சி மேற்றலை நாதர் கோவில் என்பது. இந்த கோவில் காஞ்சிபுரத்தினுடைய பஸ் ஸ்டாண்ட் அந்த இடத்துக்கு அருகில் பிள்ளையார்பாளையம் என்று கூறப்படுகின்ற இடத்தில் உள்ளது அந்த கோவில். இறைவனுடைய பெயர் திருமேற்றளிநாதர், திருமேற்றளி ஈஸ்வரர். இறைவனுடைய பெயர் திருமேற்றளி நாயகி. இங்கும் அவர் ஒரு பாடல், ஒரு பதிகம் பாடியுள்ளார். மரேது பாடி பிச்சைக்கென்ற அகம் திரிந்து வாழ்வார் பிறேது சடைமடிமேல் பெய்வளையால் தன்னோடும் கரையது கண்டம் கொண்டார் காஞ்சி மாநகர் தன்னுள்ளால் இறைவர் பாடல் ஆடலிலங்கு மேற்றளியனாரே என்று அவர் பாடியுள்ளார் இந்த கோவிலை பற்றி. பிறகு கஞ்சி மயானம், கச்சி மயானம் என்று இருவிதமாக கூறப்படுகின்ற இந்த கோவில்களுக்கு வருகிறார். 5 மயானங்கள் உண்டு. அதில் இது ஒரு மயானம். இந்த கோவில் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலினிடத்திலேயே உள்ளது. ஆனால் இது வேறு கோவில். இது
ஒரே காம்பவுண்டுக்குள் ஒரே இடத்திற்குள் இருக்கும் கோவிலில் இது அதிலிருந்து வேறுபட்டது. இந்த கோவிலில் கஞ்சி மயானம் என்பதை பற்றி நாம் ஒரு நாள் மயானம் என்றால் என்ன என்பதை விரிவாக பார்ப்போம். கஞ்சி மயானேஸ்வரர் என்று அழைக்கப்படும் அந்த காஞ்சி மயானத்து இறைவன் இது ஒரு வைப்புத்தலம். வைப்புத்தலம் என்றாலே நமக்கு தெரியும், வேறு ஏதோ ஒரு கோவிலில் இந்த கோவிலை பற்றி பாடியிருப்பார். அதை நாம் வரும்போது பார்ப்போம். இந்த மாதிரி 3 இடத்தையும் வணங்கிவிட்டு இப்பொழுது அவர் எங்கே செல்கிறார்? திருமால்பேறு. பழைய பெயர் திருமால்பேறு, ஆனால் இன்றைக்கு அதற்கு திருமால்பூர் என்ற பெயர். இது இறைவன் மணிகண்டேஸ்வரர், இறைவி கருணை நாயகி அஞ்சனாட்சி என்ற 2 பெயர்களை கொண்ட அம்மன் அங்கு வீற்றிருக்கிறாள். அந்த கோவிலுக்குள் 4 பதிகங்கள் பாடியுள்ளார், பார்த்து கொள்ளுங்கள். அதில் 2 பதிகங்களுக்கு நமக்கு ஒன்றிலும் 2 பாடல்கள் தான் கிடைக்கின்றன. பாக்கி பதிகங்கள் கிடைக்கப் பெறவில்லை. அடுத்த 2 பதிகங்கள் முழுதாக கிடைக்கின்றது. அதில் ஒரு பாடலை நாம் பார்ப்போம். பொறுமாற்றின் படைவேண்டி நல் பூம்புணல் வருமாற்றின் மலர் கொண்டு வழிபடும் கருமார்க்கு இன்னருள் செய்தவன் காண் தகு திருமார் பேரு தொழ வினை தேயுமே. பிறகு அவர் வருவது திருக்கழுக்குன்றம். இந்த திருக்கழுக்குன்றம் என்பது 2 கோவில்கள் உள்ளது. மலைமேல் ஒரு கோவில், மலை அடிவாரத்தில் ஒரு கோவில் என்று 2 கோவில்கள் உள்ளது. அங்கு மலைமேல் உள்ள கோவிலுக்கு வேதகிரீஸ்வரர் சொக்கநாயகி என்று இறைவன் இறைவி அருள் செய்கிறார்கள். கீழே உள்ள கோவிலுக்கு பக்தவத்சலீஸ்வரர் திரிபுர சுந்தரி அருள் பாலிக்கிறார்கள். இந்த கோவிலுக்கு பக்ஷி தீர்த்தம் என்றும் இன்னொரு பெயர் உண்டு. அதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், இது ஒரு 550 படி கூடவே கூட இருக்கலாம். படியேறி போய் பார்க்க வேண்டிய கோவில். அது மிக பிரசித்தி பெற்ற பழமையான பல விஷயங்கள் நிறைந்த கோவில். இந்த கோவிலில் தினமும் மதியம் 12 மணிக்கு ஒரு குறிப்பிட்ட பாறை மேல் 2 கழுகுகள் வந்து அமரும். அப்பொழுது இந்த கோவிலினுடைய அர்ச்சகர் சாப்பாடு கொண்டு போய் பிரசாதம் அதை கொண்டு போய் அந்த கழுகுகளுக்கு வைப்பார். அந்த கழுகுகள் உண்டுவிட்டு அந்த மலையை சுற்றிவிட்டு சென்றுவிடும். இப்படியாக இது ரொம்ப நாளாக நடந்து கொண்டிருக்கும் ஒரு விஷயம். 1998க்கு பிறகு அவை வரவில்லை என்று நமக்கு விஷயம் கிடைக்கிறது. நாங்கள் சிறுவர்களாக இருந்த பொழுது, சிறுமியர்களாக இருந்த பொழுது எங்கள் பள்ளியில் வருடா வருடம் கூட்டிக்கொண்டு போகும் சுற்றுலா என்பது திருக்கழுக்குன்றம், சாத்தனூர் அணை, செஞ்சிக்கோட்டை. ஒரே நாளில் போயிட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி போன ஒரு சமயம் எங்களுக்கு இந்த கழுகுகளை தரிசனம் செய்யும் பாக்கியம் கிடைத்தது. அடுத்தது 10 பாடல்கள் இங்கும் அவர் பாடியுள்ளார். ஒரு பாடலை நாம் பார்ப்போம். மூ இலைவேல் கையானை மூர்த்தி தன்னை முதுப்பிணக்காடு உடையானை முதலானானை ஆவினில் 5 உகந்தானை அமரர்கோனை ஆலாலமுண்டு உகந்த ஐயன் தன்னை பூவினின் மேல் 4முகனும் மாலும் போற்ற புணர்வரிய பெருமானை புனிதன் தன்னை காவலனை கழுக்குன்றம் அமர்ந்தான் தன்னை கற்பகத்தை கண்ணார கண்டேன் நானே. இதே மாதிரி கண்ணார கண்டேன் நானே என்று இதற்கு முன்னாடி கூட அவர் ஒரு கோவிலினுடைய பாடல்களில் பாடியுள்ளார் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தி. ஆனால் நமக்கு 2 பாடல்கள் தான் இதிலும் கிடைக்கிறது. மற்ற 8 பாடல்கள் கிடைக்கப்பெறவில்லை. அடுத்தது அவர் சென்ற இடம் திருவான்மியூர். இது சென்னையில் பே ஆஃப் பெங்கால் என்று சொல்லக்கூடிய வங்காள விரிகுடாவிற்கு மிக அருகில் உள்ளது. இறைவனுடைய பெயர் மருந்தீஸ்வரர், ஔஷதீஸ்வரர், பால்வண்ணநாதர், வேதபுரீஸ்வரர். இறைவனுடைய பெயர் திரிபுர சுந்தரி, சொக்கநாயகி, சுந்தரநாயகி. மிகவும் பழமையான, மிகவும் பிரசித்தி பெற்ற பல விஷயங்கள் நிரம்பிய கோவில் இந்த கோவில். இந்த கோவிலில் அப்பர் சுவாமிகள் ஒரு பதிகம் பாடியுள்ளார். விண்ட மாமலர் கொண்டு விரைந்தி நீர் அண்டநாயகன் அடிசூழ்மீன்கள் பண்டு நீர் செய்த பாவம் மறைந்திடும் வண்டு சேர் பொழில் வான்மியூர் ஈசனே என்று இந்த பாடல். பிறகு அவர் எங்கே தெரியுமா வந்தார்? மயிலாப்பூருக்கு வந்தார். மயிலாப்பூரில் யார் இருக்கா? கபாலீஸ்வரரும் கற்பகாம்பாளும் இருக்கின்ற அந்த கோவிலுக்கு வந்தார். அந்த கோவிலில் தாயாரின் பெயர் கற்பகாம்பாள், இறைவனுடைய பெயர் கபாலீஸ்வரர். ஆனால் நமக்கு பாடல்கள் காண கிடைக்கவில்லை. அடுத்ததாக அவர் சென்றது திருவொற்றியூர்.
இந்த திருவொற்றியூர் என்பதும் மிக்க பழமையான சென்னையில் உள்ள கோவில்களில் ஒன்று. தியாகராஜர் சுவாமி, ஆதிபுரீஸ்வரர், புற்றிடங்கொண்டார், படம் பக்கநாதர் என்ற பெயர் கொண்ட இறைவன், திரிபுர சுந்தரி, வடிவுடையம்மன் என்று பெயர் கொண்ட இறைவி. இப்பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வடிவுடையம்மன் கோவில் என்பது ரொம்பவும் பிரசித்தி பெற்றது. சில கோவில்கள் இறைவியோடு பேரோடு சேர்ந்து பிரசித்தமானது. அதில் இதுவும் ஒன்று. 5 பதிகங்கள் பாடியுள்ளார் அப்பர் சுவாமிகள். இது வட சென்னையில் அமைந்துள்ளது. அதில் ஒரு பதிகம் நாம் பார்ப்போமா? வெள்ளத்தை சடையில் வைத்த வேதகீதன் தன் பாதம் மெள்ளத்தான் அடைய வேண்டின் மெய்தரு ஞானத்தீயால் கள்ளத்தை கழிய நின்றார் காயத்துள் கலந்து நின்று உள்ளத்துள் ஒளியுமாகும் ஒற்றியூர் உடைய கோவே. இந்த கோவிலை பற்றியும் நாம் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும், பிறகு பார்ப்போம். அடுத்ததாக திருப்பாசூர் அல்லது திருப்பாச்சூர் என்று அழைக்கப்படும் கோவில். இதுவும் திருவள்ளூர் மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் தான் உள்ளது. வாசீஸ்வரர், பாசூர்நாதர், பசுபதீஸ்வரர் என்ற இறைவனுடைய பெயர். இறைவிக்கு பசுபதி நாயகி, தம் காதலி, பிறகு மோகனாம்பாள், பனை முலை நாச்சியார் என்ற பெயர்கள் உண்டு. 2 பதிகங்கள் அப்பர் சுவாமிகள் பாடியுள்ளார்கள். அதில் ஒரு பதிகத்தை நாம் இப்பொழுது பார்ப்போம். விண்ணாகி நிழலாகி விசும்புமாகி வேலை சூழ் ஞாலத்தார் விரும்புகின்ற எண்ணாகி எழுத்தாகி இயல்பும் ஆகி ஏழுலகும் தொழுது ஏத்திக் காண நின்ற கண்ணாகி மணியாகி காட்சியாகி காதலித்து அங்கு அடியார்கள் பரவ நின்ற பண்ணாகி இன்னமுது ஆம் பாசூர் மேய பரஞ்சுடரை கண்டு அடியேன் உய்ந்த ஆரே என்று பாடியுள்ளார். அடுத்ததாக அவர் வந்த இடம் திருவாலங்காடு. இது கூட திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் உள்ளது. வடாரண்யேஸ்வரர், தேவர் சிங்க பெருமான், ஆலங்காட்டு அப்பன் என்ற 3 பெயர்கள் கொண்டவர். தாயாரினுடைய பெயர் வண்டார் குழலம்மை பிரம்மராம்பிகை. அப்பர் ஒரு பாடல்கள் 2 பதிகங்கள் பாடியுள்ளார். 2இல் ஒன்றை நாம் இப்பொழுது பார்ப்போம். வெள்ளநீர் சடையர் போலும் விரும்புவார்க்கு எளியர் போலும் உள்ளுளே உருகி நின்று அங்கு உகப்பவர்க்கு அன்பர் போலும் கள்ளமே வினைகளெல்லாம் கரிச அறுத்திடுவர் போலும் அள்ளல் பழனை மேய ஆலங்காட்டு அடிகளாரே. இந்த ஆலங்காடு கோவிலானது ரத்ன சபை என்று அழைக்கப்படுகிறது. 5 சபைகள் உண்டு. அதை நாம் பார்ப்போம். அடுத்ததாக அவர் சென்ற இடம் திருக்காரிக்கரை. இதை ராமகிரி என்றும் கூறுவார்கள். இது ஆந்திரா தமிழ்நாடு பார்டரில் ஆந்திராவில் உள்ளது. இந்த கோவில் ராமகிரி ஸ்ரீ வாலீஸ்வரர் திரு அரிக்கரை என்ற பெயர் இறைவனுடைய பெயர். ஸ்ரீ மரகதாம்பிகை என்பது இறைவனுடைய பெயர். சிவனுக்கு 5 முகங்கள் உண்டு. அதில் ஒரு முகம் ஈசான முகம். அந்த முகத்தை கொண்ட கோவில் இந்த கோவில். அவர் பிறகு அங்கிருந்து காளஹஸ்திக்கு சென்று விட்டார். அதுவும் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்று. வாயுலிங்கம் என்ற பெயர். இது ஆந்திராவில் உள்ள கோவில். ராகு கேது தோஷத்தை போக்குகின்ற கோவில். அதனால் இது ரொம்பவும் பிரசித்தி பெற்றது. அப்பர் இந்த கோவிலை தக்ஷிண கைலாசம் என்று மிகவும் புகழ்கின்றார். ஒரு பாடலை அவர் பாடுகின்றார். விற்று ஊனொன்று இல்லாத நல்கூர்ந்தான் கான் வியன் கச்சி கம்பன் கான் பிச்சை அல்லால் மற்ற ஊனொன்றில்லாத மா சதுரன் கான் மயானத்து மைந்தன் கான் மாசொன்றில்லா பொன் தூண் கான் மாமணின் நல் குன்று ஒப்பான் கான் பொய்யாது பொழில் ஏழும் தாங்கி நின்ற கல்தூண் கான் காலத்திற் காணப்பட்ட கணநாதன் கான் அவன் என் கண் உளானே. இந்த காலத்தி கோவில் கண்ணப்ப நாயனாரோடு தொடர்புடைய கோவில். இறைவனுடைய பெயர் காலத்திநாதர். இறைவனுடைய பெயர் ஞான பூங்கோதை. மிகவும் மிகவும் பிரசித்தி பெற்ற பழங்கால கோவில்களில் ஒன்று. அப்பொழுதும் அவருடைய ஆவல் முடிந்துவிட்டது என்று நினைக்கிறீர்களா? அந்த தள்ளாத வயலும் அவர் மேற்கொண்டு 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 வடக்கு நோக்கி சென்று கொண்டே இருக்கிறார். மற்ற தலங்களை எல்லாம் தரிசனம் செய்வதற்காக ஏதோ ஒரு சங்கல்பத்தோடு செல்கிறார். அது என்ன என்று அடுத்த வாரம் பார்ப்போமா? திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி, வணக்கம்.